மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மானம் கெட்டவர்களும் மானத்தை விற்றவர்களும் பெரியாரை பற்றி பேசுவதற்கான எந்த யோகியதையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவன் என்ன சொன்னாலும் சரி, பெரியார் தான் தமிழை காப்பாற்றியவர். பெரியார் இல்லை என்று சொன்னால் 1938 தமிழ் அழிந்திருக்கும். 1938 இருந்து இன்று தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் காரணம். தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்வதற்கான யோகியதை, தைரியம் எவனுக்காவது இருக்கிறதா? அந்த கோஷத்தை முதலாக வடிவமைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்றென்றும் பெரியார் என்கின்ற தலைப்பில் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு கருத்தை, இந்த காலத்துக்கு மட்டுமல்ல எந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பை தன்னுடைய கருத்தரங்கத்தினுடைய மையப்புள்ளியாக வைத்து இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை நண்பர் செந்தில் அவர்களே, பெரியாரும் ஆன்மீகவாதிகளும் என்கின்ற தலைப்பில் உரையாற்றிய பெரியவர் ஐயா சக்திவேல் முருகனார் அவர்களே, பெரியாரும் பெண்களும் என்கின்ற தலைப்பில் பேசினார் என்பதை விட வெடித்தார் என்று சொல்லத்தக்க அளவில் உரையாற்றிய தங்கை மதிவதனி அவர்களே, பெரியாரும் தலித்துகளும் என்கின்ற தலைப்பில் உரையாற்றி இருக்கின்ற எனது அருமை நண்பர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜெயரஞ்சன் அவர்களே, அண்ணன் மருது அவர்களே, பல்வேறு முக்கியமான சிந்தனையாளர்களும் செயல்பாட்டாளர்களும் இருக்கின்ற இந்த அவையில் உங்கள் அனைவரையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு மிக முக்கியமான நாள். தமிழ் அறிஞனாக பிறந்து 14 மொழிகளில் தமிழுக்கு வேர்ச்சொல் காட்டி இந்த தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்கின்றதை நிறுவிய திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாள். அந்த தேவநேய பாவாணர் அவர்கள் 1938 ஒப்பியல் மொழி நூல் என்கின்ற நூலை எழுதிய போது தேவநேய பாவாணரை போய் சந்தித்து அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி தான் போகும் கூட்டங்களில் எல்லாம் போய் பாவாணரின் நூலை விற்றவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு சேலத்தில் திராவிட மொழி நூல் ஞாயிறு என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சுனித் குமார் சட்டர்ஜி என்கின்ற ஒரு பார்ப்பன அறிஞர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக தேவநேய பாவாணரை செயல்பட விடாமல் துரத்திய போது தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதே தெரியாமல் குடியாத்தத்தில் ஒரு வீட்டில் பாவாணர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவரை வீடு போய் தேடி சென்று பண உதவி செய்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படிப்பட்ட பாவாணர் தான் சொன்னார், தமிழர்களுக்கு 3 பேர் தலைவர்கள். தமிழர்களுக்கு 3 பேர் தலைவர்கள். ஒருவர் திருவள்ளுவர், இன்னொருவர் மறைமலையடிகள், இன்னொருவர் தந்தை பெரியார் என்று சொன்னவர் தேவநேய பாவாணர் அவர்கள். திருவள்ளுவர் தலை, அவர் மேல் மட்ட மக்களுக்கான கருத்துக்களை சொன்னவர். மறைமலையடிகள் இடைப்பட்ட மக்களுக்காக கருத்து சொன்னவர். தந்தை பெரியார் தான் கடைக்கோடி மக்களுக்கான கருத்தை சொன்னவர் என்று சொன்னவர் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். பாவாணரை விட இன்று எவனும் மேதை இல்லை. எனக்கு வயிறு உண்டு, வயிறை விட அதிகமாக மானம் உண்டு என்று சொன்னவர்
தேவநேய பாவாணர் அவர்கள். மானம் கெட்டவர்களும் மானத்தை விற்றவர்களும் பெரியாரை பற்றி பேசுவதற்கான எந்த யோகியதையும் இல்லாதவர்களும் இன்றைக்கு பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தவறு செய்திருக்கலாம், நான் எனது முடிவை கூட நான் மாற்றி இருக்கலாம், நான் பல குட்டிக்கரணங்கள் அடித்திருக்கலாம், ஆனால் எதுவும் எனக்காக செய்ததில்லை, இந்த தமிழ் சமுதாயத்தின் நன்மைக்காக செய்தவன் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு செந்தில் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார் என்றால் நாம் பேச வேண்டியது பெரியாரை பற்றி தானே தவிர சிறியார்களை பற்றி அல்ல. பெரியாரை முழுமையாக சொல்ல மறந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற கலைகள் முளைக்கின்றன. அதை நமக்கு உணர்த்துவதற்கு இந்த கலை பயன்படுகிறது. அதற்காக இந்த பெரியாரை நாம் ஏன் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பெரியார் தான் எவன் என்ன சொன்னாலும் சரி, பெரியார் தான் தமிழை காப்பாற்றியவர். பெரியார் இல்லை என்று சொன்னால் 1938 தமிழ் அழிந்திருக்கும். தமிழை காப்பாற்றுவதற்காக இந்தி என்கின்ற பேய் உள்ளே நுழைந்த போது தமிழை காப்பாற்றுவதற்காக இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற மருந்தை கண்டுபிடித்து அந்த விஷமுறிவை உண்டாக்கியவர் தலைவர் தந்தை பெரியார். 1938 இருந்து இன்று தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் காரணம். அவர்தான் மறைமலையடிகளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும் இணைத்து இது அரசியல்வாதிகளின் போராட்டமாக முடிந்துவிடக் கூடாது என்று சொல்லி தமிழறிஞர்களையும் ஆன்மீக பெரியவர்களையும் உள்ளே இணைத்து 1938 1286 பேரை சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தவன் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 308 பெண்கள் 32 குழந்தைகள் சிறைக்கு போன வரலாறு 1938 இந்தி போராட்டத்தினுடைய வரலாறு. அன்றைக்கு அந்த இந்தி போராட்டம் மட்டும் நடந்திருக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் அழிந்திருக்கும். பெரியார் சொன்னார், இந்தி நுழைவதால் தமிழ் அழிந்து விடாது, எந்த மொழி வந்தாலும் தமிழ் அழிந்து விடாது, தமிழுக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் இந்தி நுழையுமானால் தமிழ் சமுதாயத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் அழிந்து போகும். எனவே இந்த போராட்டம் என்பது தமிழை காப்பதற்கான போராட்டம் அல்ல, இந்த இனத்தினுடைய பண்பாட்டை காப்பதற்கான போராட்டம் என்று 1938 சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது. தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, படை நடத்த தைரியம் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்வதற்கான யோகியதை தைரியம் எவனுக்காவது இருக்கிறதா? 1938 அந்த கோஷத்தை முதலாக வடிவமைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1938 விடுதலையின் தலையங்கத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே 1, தமிழ்நாடு தமிழருக்கே 2, தமிழ்நாடு தமிழருக்கே 3 என்று தலையங்கம் தீட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1956 தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1968 பம்பாயில் சிவசேனாக்காரர்கள் தமிழர்களை தாக்கிய போதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1973 தனது மரணப்படுக்கைக்கு முன்னால் 5 நாட்களுக்கு முன்னால் அவர் நடத்திய மாநாட்டுக்கு பெயர் தமிழர் இழிவு நீக்க மாநாடு என்பதாகும். எவன் தமிழன் என்று சொல் என்பதை கேட்பதற்கான யோகியதை எந்த தமிழனுக்கும் கிடையாது. தமிழை காப்பதற்கான மருந்தை 1938 கண்டுபிடித்தார். அதே போல்தான் தமிழனை காப்பாற்றுவதற்கு அவர் ஒரு மருந்து கண்டுபிடித்தார். அதுதான் சமூக நீதி என்கின்ற மருந்து. தாழ்த்தப்பட்டவரும் பட்டியலினத்தவரும் பழங்குடியினரும் பிற்படுத்தப்பட்டவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர் பதவிகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், உயர் அலுவலகங்களில், அரசு அதிகார மையங்களில், தனியார் நிறுவனங்களில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான வாசல் கதவை உடைத்தது அந்த சமூக நீதி என்கின்ற சாவிதான். அவருடைய சுத்தியல் தான் உடைத்தது. தமிழர்களை காப்பாற்றுவதற்கு அவர் கண்டுபிடித்த மருந்து சமூக நீதி. 1950 அவர் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக
மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தாமல் போயிருந்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை செய்யாமல் போயிருந்தால், இன்றைக்கு நாம் அடைகின்ற வளர்ச்சி எதையுமே அடைந்திருக்க முடியாது. நாம் இப்படி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்வேறு அரசு அலுவலகங்களையும் கைப்பற்றி விட்டோம் என்பதற்காகத்தான், அதை தடுப்பதற்குத்தான் இவர்கள் யுஜிசியை கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களை கபலீகரம் பண்ண பார்க்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரால் இந்த பள்ளிகளில் பட்டியல் இனத்தவரையும் பழங்குடியினரையும் நுழையாமல் தடுக்க பார்க்கிறார்கள். இவை அனைத்தையும் உடைத்து 1950 தமிழர்களை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து, அதற்கு சமூக நீதி என்கின்ற மருந்தை கண்டுபிடித்து, இன்று எவன் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி கை வைக்க முடியாத ஒரு ரிசர்வேஷனாக அதை கொண்டு வந்து கொடுத்தவர் தான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த அமைச்சரவை தமிழர்களின் அமைச்சரவை. இந்த அமைச்சரவை பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை. எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 90 ஆண்டுகள் நான் வாழ்ந்ததில் பயனுள்ளது என்று நான் இப்போதுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழர்கள் எல்லாம் அமைச்சர்களாக வந்து விட்டார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை பார்க்கிறேன். 18 பேரில் 14 பேர் தமிழர்கள் வந்து விட்டார்கள். இதைவிட எனக்கு மகிழ்ச்சி என்பது வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக இல்லையே என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அறிக்கை விட, சில மாதங்களிலேயே அதற்கான ஏற்பாட்டை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து திரு வரதராஜன் அவர்களை நீதிபதியாக அமர்த்தினார்கள். அந்த வரதராஜன் பெரியாரினுடைய 100ஆண்டு விழாவில் 1978ஆம் ஆண்டு பேசும்போது, எனக்கு நன்றி தெரிவிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே என்று நான் வாழ்நாளில் ஏங்கிக் கொண்டிருந்தேன். தந்தை பெரியார் அவர்களுடைய தபால் தலையை வெளியிடுவதன் மூலமாக நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்திவிட்டேன் என்று சொன்னார் திரு நீதிபதி வரதராஜன் அவர்கள். இப்படி தமிழர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பதவிகளிலும் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும். இதுதான் தமிழர் அரசியல். இந்த அரசியலுக்காகத்தான் நான் உருவானேன், வளர்ந்தேன் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சென்னை, ஆந்திரா, கர்நாடகா என பிரிந்த பிறகு தென் மாநிலங்கள் அனைத்தையும் சேர்த்து தட்சிண பிரதேசம் என்கின்ற ஒரு திட்டத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய போது, தட்சிண பிரதேசம் வந்தால் அது தமிழரினுடைய தற்கொலையாக முடியும் என்று சொல்லி முதலாக பெருந்தலைவர் காமராஜருக்கு தந்தி கொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தட்சிண பிரதேசம் மட்டும் வந்துவிட்டால் இந்த தட்சிண பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து உயர் பதவிகளும் இடங்களும் மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் போய்விடும். தோட்டி வேலையையும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையை மட்டும்தான் தமிழன் பார்க்க வேண்டிய யோகியதை வரும். எனவே தட்சிண பிரதேசத்தை எதிர்த்து நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் தான் சொல்கிறேன், தமிழ்நாடு என்பதை காப்பாற்றியதும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். 1944 இங்கே திராவிடர் கழகம் உருவானதை போல அங்கேயும் இலங்கை திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். இலங்கை திராவிடர் கழகத்துக்கும் இங்கு உள்ள திராவிட இயக்கத்துக்கும் மிக தொடர்ச்சியான நட்பும், பல்வேறு போராட்டங்களில் இங்கே வளர்ந்து கலந்து கொள்வதை போல நம்மவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், ஈவேகி சம்பத், நாஞ்சில் கி மனோகரன் போன்ற தலைவர்கள் அங்கே போய் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இயக்கம் வளர்ந்தது. ராமநாதபுரத்தில் இருந்து சென்ற இளஞ்செழியன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 சென்னை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட போது இலங்கையிலும் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அங்கேயும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால்
இங்கே 1967 நாம் ஆட்சியை பிடிக்கும் போது இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொடர்பு என்பது மிக முக்கியமாக முடிந்து விட்டது. ஏனென்றால் அங்கே நடக்கின்ற போராட்டம் வேறு, இங்கே நடக்கின்ற போராட்டம் என்பது வேறு. அங்கே உள்ள இலங்கையில் உள்ள ஈழ தேசிய பிரச்சனையையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையும் ஒன்றாக கருதக்கூடாது என்பதை விட இலங்கையில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் துணை போகிறதா என்கின்ற கேள்வியை சிங்கள பத்திரிகைகள் எழுப்பிய நிலையில் இரண்டு அமைப்புகளும் தனித்தனியாக 1969 இருந்து பிரிந்து விட்டன. அந்த அமைப்பில் இருந்து இளஞ்செழியன் அவர்கள் இன்றைக்கு அங்கே ஆட்சியை பிடித்திருக்கின்ற ஜனதா விமுக்தி பிரமணா என்கின்ற கட்சியில் அவர் கம்யூனிஸ்டாக போய் சேர்ந்து அவர் வேறு பக்கம் போய்விட்டார். அதற்கு பிறகு இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வளரவில்லை. ஆனால் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஈழத்தந்தை செல்வா அவர்களுக்குமான நட்பு என்பது தமிழ் ஈழத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும் ஒரு மாநாட்டில் ஈழத்தந்தை செல்வா அவர்களோடு சேர்ந்து இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் சேர்ந்து உருவாக்கியதுதான் தமிழ் ஈழம் என்கின்ற கொள்கை கோட்பாடு ஆகும். அந்த கோட்பாட்டை உருவாக்க நினைத்த தலைவர் ஈழத்தந்தை தலைவர் செல்வா அவர்கள் 1972 தொடக்க காலத்தில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஈழ போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வேண்டும் என்று சொன்னபோது, உங்களுடைய போராட்டத்துக்கு என்னால் தார்மீக அடிப்படையில் அனைத்து ஆதரவையும் தர முடியும் என்று சொல்லி தமிழீழ போராட்டத்தை அன்றே அங்கீகரித்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த அகிம்சை போராட்டம் மட்டுமல்ல, பிரபாகரன் உருவாக்குகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு முன்னதாக அவர் இருந்த அமைப்பு என்பது தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை உருவாக்கியவர் சத்தியசீலன் என்கின்ற தலைவர். சத்தியசீலனால் போராளி ஆக்கப்பட்டவர் தான் பிரபாகரன். அந்த சத்தியசீலன் 1971 சிங்கள போலீசாரால் தேடப்பட்ட போது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரிடம் அவர் சொல்கிறார், நாங்கள் ஈழத் தமிழர்களினுடைய உரிமைக்காக போராடப் போகிறோம், எப்படி போராடப் போகிறீர்கள் என்று பெரியார் கேட்டதாகவும், நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று சத்தியசீலன் சொல்கிறார். நீங்கள் ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய முடிவுக்கு வந்தால் பெரியார் சொல்கிறார், அவன் பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்து உங்களை அடித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். 1973 போராளிகள் அமைப்பை சேர்ந்த சத்தியசீலனை பார்த்து பெரியார் கேட்கிறார், பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, அந்த டாங்கிகளையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்று சத்தியசீலன் சொல்ல, எப்படியோ உங்கள் விருப்பம் போல செய்யுங்கப்பா என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழீழத்தில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அது தமிழ் இனத்தை காக்கின்ற போராட்டமாக இருக்குமானால் அந்த இனத்தை காப்பதற்கான ஒரு தலைவனாக, உயர்ந்த மனிதனாக நிற்பவர், எந்த காலத்திலும் நிற்பவர். அவரை வீழ்த்த முடியாது. வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து படுவார்கள். அவரை வீழ்த்தியவர்களின் வரலாறு தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருக்கிறது. வாழ்கின்ற தந்தை பெரியாரினுடைய வரலாறு என்பது வருங்காலத்தின் வரலாறாக எப்போதும் இருக்கும். நன்றி, வணக்கம். மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.